ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ஸை நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஃபிகர் பேஸ்டு டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிகரல் சீரீஸ், எம்பெடட் ஃபிகர்ஸ், ஃபிகர் கிளாசிபிகேஷன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த அனலாஜிலையுமே ஃபிகர் பேஸ்டு கேட்பாங்க. நம்ம எப்படி வந்துட்டு லெட்டர் பேஸ்டு அனலாஜி, வேர்ட் பேஸ்டு அனலாஜிலாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஃபிகர் பேஸ்டு அனலாஜியும் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோல ஃபிகர் பேஸ்ட் அனலாஜி, ஃபிகரல் சீரீஸ், எம்பெடட் ஃபிகர் அண்ட் ஃபிகரல் கிளாசிபிகேஷன் இந்த மாதிரி மொத்தமா 4 டாபிக் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். 4 in 1 டாபிக்கா இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு எல்லாத்தோட கான்செப்டையும் சொல்லி கொடுக்க போறேன். எல்லாமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க இதை தாண்டி ஃபிகர் ரிலேட்டடா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸை உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 4 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்கும் கூட. ஓகே, ஒரு ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த விஷுவல் ரீசனிங்க்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேவா? அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதெல்லாம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எம்பெடட் ஃபிகர்ஸ் பார்ப்போம், தென் வந்துட்டு ஃபிகரல் அனலாஜி, தென் அப்புறம் ஃபிகரல் சீரீஸ், தென் ஃபிகரல் கிளாசிபிகேஷன். இந்த மாதிரி ஒரு 4 டாபிக் பார்க்க போறோம். சரியா? கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கட்டாயம் ஃபுல்லா வீடியோ பாருங்க அண்ட் இதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. சரியா? ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்பெடட் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். எம்பெடட் ஃபிகர்ஸ் அப்படின்னாலே பதிக்கப்பட்ட உருவம், பதிக்கப்பட்ட படம் அல்லது உருவம் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எம்பட் அப்படின்னாலே பதிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இந்த ஃபிகரல் சீரிஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளோடய பார்த்தோம்னு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே, ஜஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது, அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அந்த மெத்தடை நீங்க பிடிச்சிட்டீங்கனாலே போதும். இந்த 4 டாபிக்கும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து எம்பெடட் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். எம்பெடட் ஃபிகர்ஸ்னா என்ன? பதிக்கப்பட்ட உருவம். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல இதே மாதிரி உருவம் பொறித்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பதிக்கப்பட்ட ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பிக்சரை நல்லா கவனிச்சுக்கணும். இங்க பிக்சரை எல்லாருமே ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமா எடுக்கும், ரொம்ப கன்ஃபியூஷனும் ஆகும். அதனால நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியுமே, ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டையுமே நம்ம பார்த்து ஈஸியா போட போறோம். இப்ப பாருங்க, நம்ம இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஆரம்பிங்க. இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு அண்ட் இப்படி ஒரு கோடு இருக்கு. ஸோ இந்த பார்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இங்க இருக்கு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இதுல வந்து என்ன ஒரு இது பார்க்கணும்னா, எந்த ஒரு ரொட்டேஷனும் வரக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன ஒரு ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் தான் இருக்கணும். அது பெருசா இருக்கக்கூடாது, சின்னதா இருக்கக்கூடாது. இப்படி இருக்குன்னா இதே மாதிரிதான் இருக்கணும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இதுல இருந்து ஒரு கோடு கீழே போகுதுன்னா அதே மாதிரிதான் இருக்கணும். சோ அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல இருந்து கோடு கீழே போகுது. அடுத்து இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் ரொம்ப சின்ன ட்ரையாங்கிள், இங்க பெருசா இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன ட்ரையாங்கிள் பட் கோடு வந்துட்டு மேல போகுது. அப்ப இது தப்பு. நமக்கு கோடு கீழே வரணும். அந்த சின்ன ட்ரையாங்கிள் இருந்து கோடு கீழே வரணும். அப்ப இதுவும் வராது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன ட்ரையாங்கிளே இல்ல, இந்த இடத்துல ட்ரையாங்கிளே இல்ல. சோ அப்ப இது ஈஸியா பார்த்த உடனே நம்மளால போட முடியும். ட்ரையாங்கிள் இருக்கணும், அந்த ட்ரையாங்கிள் இருந்து கோடு கீழே போகணும். அப்போ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருந்து கோடு கீழே போகுது. சோ தாராளமா ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் பதிக்கப்பட்ட உருவம். ஆனா கொஞ்சம் நான் இங்க ஈஸியான கொஸ்டின் கொடுத்தேன்னா, அடுத்து போக போக உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். இதெல்லாமே என்ன, இதெல்லாம் நீங்க வந்து எங்கேயுமே போய் படிக்கலாம் வேண்டாம். ஓகே, நம்ம மத்த டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி நீங்க கான்செப்ட்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நம்ம எப்படி வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம்ல, போன்ல எவ்வளவு மொபைல் கேம்ஸ் எல்லாமே விளையாடுறோம்ல, அதே மாதிரிதான் இது ஒரு கேம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான், கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப பாருங்க, இந்த ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல இந்த பிக்சரோட பதிக்கப்பட்ட உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர்ல எந்த உருவம் எக்ஸாக்டா பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் எனக்கு இந்த பார்ட்
இந்த பார்ட் எங்க இருக்குன்ட்டு ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கணும். சரியா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்கு எல் ஷேப்ல இருக்கு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஓகேவா? ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் எல் ஷேப்ல இருக்கு. தென் சின்னதா ஒரு எல் ஷேப்ல இருக்கு. எக்ஸாக்டா இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த பார்ட்ல நான் இந்த பார்ட் போட்டிருக்கு பாருங்க. அந்த பார்ட்ல கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகேவா? நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். நீங்க பிடிஎஃப் வச்சு போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்ப அடுத்த பார்ட். இப்ப இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவே சூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அடுத்ததெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த பார்ட் பாருங்க. இதே மாதிரி எங்க இருக்கு? ஒரு ரெக்டாங்கிள், தென் இந்த மாதிரி ஸ்கொயர், அந்த ரெக்டாங்கிளே ஸ்கொயர் கட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரெக்டாங்கிள் இருக்கு. அப்புறம் ரெக்டாங்கிள்லயே ஸ்கொயரை கட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு லைன் வரணும். ஆனா இங்க கொடுக்கல. கொஸ்டின்ல நமக்கு அந்த குட்டி லைன் இல்ல. அப்ப இந்த லைன் குட்டி இல்ல, இந்த லைன் இங்க இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ரிமூவ் பண்ணிடலாம். இந்த உருவகம் இந்த பிக்சர்ல பதிக்கப்படவில்லை. இந்த உருவம், இந்த ஆப்ஷன்ல இருக்க உருவம் இந்த பிக்சர்ல பதிக்கப்படவில்லை. அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்க. இதே மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்துட்டு இங்க வரணும். சோ இதுல பாருங்க. இதுல எப்படி நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம்னா, எனக்கு இந்த பிக்சர் எல்லாமே கரெக்டா வருது. இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல வரணும். இங்க பாருங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்கா. பட் இங்க அந்த ஸ்கொயர் ஷேப் பாதியிலே கட் ஆகுது. இந்த ஷேப் வந்துருச்சு பாருங்க இடையில. இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்குறான் இங்க ஒரிஜினல் பிக்சர்ல பாத்தீங்கன்னா. சோ அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. இதுலயுமே ஒரு சேஞ்ச் இருக்கு, மாற்றம் இருக்கு, தப்பு. இங்க ஒரு மாற்றம் இருக்கு, இங்க ஒரு மாற்றம் இருக்கு. அப்ப இது வராது. அடுத்து பாருங்க, இது நம்ம நடுவுல இருக்கு பாருங்க. இந்த பிக்சர் இங்க நடுவுல இருக்கு. ஆனா நமக்கு இந்த இடத்துல வரக்கூடாது. சாரி, இந்த இடத்துல வரக்கூடாது. ஏன்னா இங்க கொடுக்கல இல்ல, இந்த இடத்துல கொடுக்கல. அப்ப இந்த ஆப்ஷனையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க எம்பெடட் ஃபிகர்ஸ். ஒண்ணுமே இல்ல. பிக்சரை பார்த்து இதே மாதிரி இங்க இருக்கா, இதே மாதிரி இங்க இருக்கா, இந்த பார்ட் இங்க இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆனா அந்த பார்ட் நீங்க பார்க்கும்போது அவசரப்பட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. சின்னதா ஒரு இது பார்த்திருப்பாங்க. இப்ப சிலர் வந்துட்டு சி ஆப்ஷனை போட்டுடலாம். டக்குன்னு பார்த்துட்டு இங்க இருக்கு, அப்படியே எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிருவீங்க. ஆனா என்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க? இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் மாதிரி இல்ல, அந்த சைடுல இருக்கிறது இருக்கு பாருங்க. அப்ப இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதுல வந்து மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. எப்பவுமே ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ல ஒரு மார்க் கூட போகக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இன்னைக்கு உங்களுக்கு பெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல பாருங்க, இதுல எப்படி கொடுத்துருக்காங்க? சோ இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய பிக்சரா கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எதுல இருக்கு அப்படின்னு. சோ ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கலாம். போய் பார்க்கலாம். அப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இடத்துல 2 கோடு இருக்கு. 2 கோடு இருக்குதுன்னா எனக்கு இங்க 2 கோடு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிராஸ் ஆகுது. இதுதானா, இந்த பார்ட் தானா நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த பார்ட்டை வச்சுதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இப்படி தென் இது நான் வந்து கையில வந்து பென் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல, கொஸ்டின் பேப்பர்ல நீங்க வந்து டைரக்டா உங்களால பார்த்து போட முடியும். இப்பதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு இல்ல. அதனால கொஸ்டின் பேப்பர்ல நீங்க வந்து கை வச்சு உங்களால பார்க்க முடியும். சோ அது ஈஸி தான். அப்புறம் இது தென் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எம்பெடட் ஆயிருக்கு பாருங்க. ஆக்சுவலா இங்க கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் நான் கொடுக்க மறந்துட்டேன். நாட் எம்பெடட். இங்க எது வந்துட்டு இதுல பதிக்கப்படவில்லை, இந்த 4 ஆப்ஷன்ல எது பதிக்கப்படாத உருவம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இங்க நாட் எம்பெடட். இப்போ இந்த பார்ட் பகுதி இங்க கம்ப்ளீட்டா இருக்கு. அப்போ ஓகே. சோ இந்த ஆப்ஷன் ஏவும் ஓகே. ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கு. ஓகே. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க. இது இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த பிக்சர் அப்படியே பார்த்தோன்னே இந்த பிக்சர் இந்த பகுதி எங்க இருக்குன்னு தேர்ந்தெடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நான் பார்த்தோன்னே பாருங்க, இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது வந்துருச்சு. அப்புறம் இப்படி இருக்கு. சோ அப்புறம் இப்படி இருக்கு. அப்போ இது கரெக்டா இருக்கு. கொடுத்திருக்க இந்த பதிக்கப்பட்ட உருவம் ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு. இங்க இருக்கிறது அப்படியே எக்ஸாக்டா இங்க இருக்கு. அடுத்து இந்த பாட்டு பார்க்கலாமா? இந்த பாட்டு எங்க இருக்கிறதா இருக்கும்? இங்க இருக்கிறது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளுக்கு நடுவுல 2 கோடு போட்டிருக்காங்க. தென்
இது இல்ல வெயிட், இது இல்ல. அப்ப இது இது வரல பாருங்க. இந்த இந்த பிக்சர் வந்துட்டு இங்க வரல, எம்பர்ட் ஆகல. நமக்கு இந்த ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா அதுல இருந்து கீழே போக போக மறுபடி வேற வேற லைன்ஸ்லாம் இருக்கு. சோ அப்போ இது இது எனக்கு தப்பா இருக்கு, இது தப்பா இருக்கு. ஏன்னா இதுல மேட்ச் ஆகல பாருங்க. இந்த மாதிரி இல்லவே இல்ல. ஒரு ரெக்டாங்கிள்குள்ள இந்த மாதிரி கோடு எங்கேயாவது போயிருக்கா? இல்ல. சோ கண்டிப்பா இது கிடையாது. அப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா என்ன, இதுதான் ஆன்சர். இது எம்பெடட் ஆயிருக்கு, இது எம்பெடட் ஆயிருக்கு. அப்ப இது எம்பெட் ஆயிருக்கான்னு பாத்துலாமா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஓகே ட்ரையாங்கிள், தென் அதுல இருந்து இப்படி கோடு, தென் இது ஓகே. இது கரெக்டா எக்ஸாக்டா 4வது ஆப்ஷனும் எக்ஸாக்டா இங்க எம்பெட் ஆயிருக்கு. ஓகே, எம்பெட் ஆயிருக்கு. இப்போ இந்த 4 ஆப்ஷன்லயும் பாருங்க, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி வந்துட்டு இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கிற பிக்சர்ல எம்பெட் ஆயிருக்கு, பதிக்கப்பட்டிருக்கு. எது பதிக்கப்படல? இந்த சி சி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பதிக்கப்படல. சோ அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். மத்த 3ம் பதிக்கப்பட்டிருக்கு. ஆன்சரை வந்து கரெக்டா செக் பண்ணிக்கணும். ஆன்சரை கொஸ்டினை வந்து கரெக்டா செக் பண்ணிக்கணும். நாட் எம்பெடட் கேட்டிருக்கானா? இப்ப நம்ம இங்க பார்த்தோம், இங்க என்ன பார்த்தோம்? இதுல எது பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. இதுல எப்படி கேட்பாங்க? இதுல எது பதிக்கப்படவில்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதுலயுமே எது பதிக்கப்பட்டிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுல எது பதிக்கப்பட்டிருக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு இந்த இடத்துல வளைவு இருக்குல்ல, இங்க இருந்து வருது. இந்த வளைவுல மேல கோடு கொடுத்துருக்கான், இங்க மேல கோடு கொடுத்துருக்கான், ஆனா இங்க கொடுக்கல. சோ அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஓகே, இது பதிக்கப்படவில்லை. அடுத்து இந்த ஆப்ஷன் போய் பார்க்கலாமா? இது ஒரு எந்த பகுதி இருக்கும்? இந்த பகுதி, இதுதான். ஆமா, இந்த பார்ட் தான். இதுல இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, தென் இங்க ஒரு கோடு, அப்புறமா எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பா இது வராது. இந்த பார்ட் எனக்கு பிக்சர்ல வரல, இந்த பார்ட்டும் பிக்சர்ல இல்ல. இந்த பகுதி பிக்சர்ல இல்ல. தென் அடுத்து இது பார்க்கலாமா? 3வது 2 கோடு இந்த மாதிரி ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி இருக்கு. தென் அதுக்கப்புறம் 2 கோடு இருக்கு. ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி இல்ல, இந்த மாதிரி வளைவு, இந்த வளைவுக்கு பக்கத்துல போய் பாருங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. சோ அப்ப இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் சியும் வரல எனக்கு. நான் இந்த பகுதியில பார்த்து 2வது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன், இந்த பகுதியை பார்த்து 3வது ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த பகுதி பார்த்தும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அப்படி ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு பார்ட் வச்சு கூட இங்க எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து இது பார்க்கலாமா? இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்கு, அப்படி எக்ஸாக்டா பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து இந்த இது பாருங்க. ஓகே, இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இதுல என்ன, இந்த இந்த உருவம் இந்த 4 ஆப்ஷன்ல எங்க பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப ட்ரை பண்ணலாமா? இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்த உடனே பார்க்க மாட்டேன். நான் என்ன பார்ப்பேன்னா, இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்கும், அப்புறம் அதுல இருந்து இப்படி ஒரு பார்ட் போகும். ஓகே, ஸோ இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் அண்ட் அதுல இருந்து ஒரு பார்ட் ஸ்கொயருக்கு போகணும். ஆனா இங்க டச்சே ஆகல. இந்த ஸ்கொயர் கூட இங்க பாருங்க, இந்த இடத்துல டச் இருக்கு, ஆனா இங்க டச் ஆகல. அப்ப இது வராது. ஜஸ்ட் நான் இந்த 3 பார்ட்டை வச்சு மட்டும்தான் மூவ் ஆகுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்கும், அந்த ட்ரையாங்கிள்ல இருந்து டச் ஆகுற மாதிரி ஒரு பார்ட். ஓகே, டச் ஆகுற மாதிரி ஒரு பார்ட் இருக்கு. ஓகே, ஒரு பார்ட் இந்த நடுவுல இருக்கிறது கொடுக்கல. நமக்கு இங்க என்ன கொடுத்துக்கிறான்? இந்த ஸ்கொயர் இருக்கணும். இந்த ஸ்கொயர் இருக்குதானே இங்க? இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து கீழே வரும்போது அந்த ஸ்கொயர் எனக்கு டச் ஆகணும். டச்சோட இருக்கு. ஓகே, இது நம்ம வச்சுக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மேல அந்த கோடுமே கரெக்டா வருது பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த போற கோடுமே கரெக்டா இருக்கு பாருங்க. ஸோ அப்ப இது நம்ம வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அந்த 2 ட்ரையாங்கிளே இல்ல. இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் வரணும், அதுல இருந்து கீழே போற ஒரு கோட்ல ஸ்கொயர் வரணும். அந்த மாதிரி இந்த பார்ட்ல இல்லவே இல்லை. ஸோ டைரக்டா இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ட்ரையாங்கிளே இல்லை, டைரக்டா இது ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஆப்ஷன் பில கொடுத்துக்கிற படம் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? பதிக்கப்பட்டிருக்கு. போடுற இடத்த பாருங்க, அப்படி இந்த பிக்சர் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இருக்குதானே? ஓகேவா? இருக்கா? மத்த எக்ஸ்ட்ரா பார்ட் பார்க்க வேண்டாம். இங்க கொடுத்துக்கிற படம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு உருவம் இருக்குல்ல. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். மத்த 3ம் வராது.
ஓகேவா? அடுத்து இங்க பார்க்கலாமா? இங்க நான் சின்ன சின்ன பார்ட் தான் பார்ப்பேன். எடுத்த உடனே நான் ஃபுல் பிக்சர் என் மைண்ட்ல என்னால ஏத்த முடியாது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த சின்ன சின்ன பார்ட் பார்க்கணும். என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு ஒரு சீசா மாதிரி இருக்கு. இந்த பக்கம் கீழ இருக்கு, இந்த பக்கம் மேல இருக்கு. ஓகேவா? கீழ மேல. இந்த ஆக்சுவலா பாருங்க மேல கீழ இருக்கு. அப்ப இது கண்டிப்பா வராது. இதுவும் கண்டிப்பா வராது. ஏன்னா நமக்கு ஒண்ணுல கீழ இன்னொன்னுல மேல மாதிரி வரணும். இங்க ஓகே, இங்க ஓகே. ஆனா இந்த 2 ஆப்ஷன்லயும் பாருங்க, இது கண்டிப்பா வராது, இதுவும் கண்டிப்பா வராது. ஏன்னா இது சைட்ல இருக்கு, இது மேல கீழ மாத்தி இருக்கு. அப்ப இது 2ல ஏதோ வராது. அப்புறம் இதுல செக் பண்ணும். இதுவா இதுவான்னு சொல்லிட்டு. இதுவான்னு செக் பண்ணும்போது எனக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இது இருக்கு, இது இருக்கு. அதுல இருந்து கீழ போகும்போது ஒரு ரெக்டாங்கிள் வரான். அண்ட் அதுல இருந்து இந்த சைடு லெஃப்ட்ல இருந்து கீழ போகும்போது ஒரு ஸ்கொயர் வருது. ஓகேவா? இந்த மாதிரி சீசால இங்க இருந்து போகும்போது கீழ ஒரு ஸ்கொயரும், இங்க இருந்து போகும்போது ஒரு ரெக்டாங்கிளும் இருக்கணும். அது இங்க எக்ஸாக்ட்டா இருக்கு. ஆப்ஷன் ஏல எனக்கு எக்ஸாக்ட்டா இருக்கு. அதே இது இங்க இருக்கான்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து போகும்போது ரெக்டாங்கிள் இல்ல. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான ரெக்டாங்கிள் இருக்கணும். அந்த நீளமான ரெக்டாங்கிள் எனக்கு இல்ல. இந்த இருக்கிற போகும்போது ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் இருக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ரெக்டாங்கிள் இல்ல. அந்த நீளமான ரெக்டாங்கிள் இருக்கணும். ஆனா இங்க அந்த மாதிரி நீளமான ரெக்டாங்கிள் இல்ல. சோ அப்ப இதே ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? ஆன்சர் இதுதான். கிளியர்? சோ மத்த கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு கொடுத்துறேன். ஏன்னா இந்த எம்பெடட் ஃபிகர்ஸ் அவ்வளவுதானே. உங்களுக்கு பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்களா தானே யோசிச்சு கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்து ஃபிகரல் அனாலஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப். அனாலஜி அப்படிங்கிற டாபிக் கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. சோ அந்த அனாலஜி டாபிக் மாதிரியே தான் இதுவும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏ அப்படிங்கிற ஒரு ஃபிகர் பிங்கிற ஃபிகரோட ரிலேட் பண்ணியிருக்கும். ஏங்கிற ஃபிகர் பிங்கிற ஃபிகரோட ரிலேட்டடா இருக்கும். அதே மாதிரி சிங்கிற ஃபிகரை நம்ம டிங்கிற ஃபிகர் கூட ரிலேட் பண்ணணும். இந்த இடத்துல சிக்கு ரிலேட்டடா டி போடணும். இங்க என்ன கான்செப்ட்ல, இங்க என்ன லாஜிக்ல ஏ வந்து பி கூட ரிலேட் ஆயிருக்கோ அதே லாஜிக்க நம்ம இங்க யூஸ் பண்ணி சிக்கு டிங்கிற ஒரு இமேஜை நம்ம போடணும். ஒரு இமேஜை நம்ம பேர் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த ஃபிகரல் அனாலஜிங்கிறது. ஃபிகரல் அனாலஜிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மல் அனாலஜி என்ன பார்ப்போமோ, 2 நம்பருக்கு இடையில 2 லெட்டருக்கு இடையில வந்துட்டு ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். அதே லாஜிக்க அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இங்க நடுவுல இது 2க்கும் நடுவுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கேயும் அந்த லாஜிக்க போட போறோம். நீங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி அனாலஜில நம்ம மிரர் பேஸ்டு இமேஜஸை யூஸ் பண்ணும். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் எல்லாம் இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலன்னா நீங்க வந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா அதை போய் பாருங்க. ஓகேவா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிகர் பேஸ்டு ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ கண்டிப்பா எல்லா டைப்ஸும் ஓகே, நம்மளே நிறைய டைப்ஸ் எடுத்துட்டோம் ஆல்ரெடி. மிரர் இமேஜ் எடுத்துட்டோம், டைஸ் பேஸ்டு கூடிய சீக்கிரத்துல எடுத்துடுறேன். அதே மாதிரி என்ன ஃபிகர் பேஸ்ட் இருந்தாலும் ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க இங்க ட்ரையாங்கிள் இங்க இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு, எம் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்படியே இது எக்ஸாக்டா மிரர்ல வச்ச மாதிரி இருக்கா? இல்ல மிரர் வச்ச மாதிரி இல்ல, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, மிரர் இல்ல, இது மிரர் வச்சு உங்களுக்கு பின்னாடி மிரர் வச்சு கொஸ்டின் இருக்கு. இந்த இடத்துல மிரர் வச்சு இல்ல. இந்த இடத்துல எப்படின்னா இங்க எம் ரைட்ல இருக்கு, இங்க எம் லெஃப்ட்ல இருக்கு. இங்க ட்ரையாங்கிள் லெஃப்ட்ல இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் ரைட். பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்து இங்க கீழே இருக்கிறது இங்க மேல போயிருக்கு, இங்க மேல இருக்கிறது இங்க கீழே வந்திருக்கு. அப்போ இதே கான்செப்ட நம்ம இங்க யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இடத்த மாத்தணும். ரைட் இருக்கிறத லெஃப்ட் கொண்டு போகணும், லெஃப்ட்ல இருக்கிறத ரைட் கொண்டு போகணும், மேல இருக்கிறத கீழே கொண்டு வரணும், கீழே இருக்கிறத மேல கொண்டு போகணும். இந்த கான்செப்ட் தான். அது புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அப்போ இங்க என்ன லாஜிக் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரைட் லெஃப்ட் போகும், லெஃப்ட் ரைட் வரும், மேல கீழே போகும், கீழே மேல போகும், அவ்வளவுதான். அப்ப இங்க இது லெஃப்ட்ல இருக்கிறது ரைட் போகும். அப்போ இப்படி நம்மளுக்கு பிக்சரை போட்டே காமிச்சிடுறேன். இது ரைட் போகும், இது லெஃப்ட் வரும். தென் மேல இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேல போகும், அவ்வளவுதானே. சோ ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சரி இப்படி போட்டா எனக்கு ஆப்ஷன்ல இல்ல. அப்ப எப்படி போட்டுக்கலாம்? இத லெஃப்ட் ரைட்டா மாத்திக்கலாம். இங்க இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கிறது ரைட் போகுதுன்னு மாத்திக்கலாம், இங்க ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் வருதுன்னு மாத்திக்கலாம். அப்ப இப்ப கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இப்ப கரெக்டா இருக்கா? ஆமா, எனக்கு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் கரெக்டா வருது. அவ்வளவுதான். இது கிடையாது, இது ரெண்டுமே சேம் பிக்சரா இருக்கு, வராது. இது அதே பொசிஷன்ல இருக்கு, வராது.
இது ரெண்டும் சேம் பிக்சருக்கு வராது. ஓகேவா? ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி இதை போட்டுக்கலாம். ஏன்னு வைங்களேன், இந்த இடத்துல இந்த 2 பிக்சரையும் வச்சே ஆப்ஷன் நம்ம போட்டுடலாம். இந்த ஆப்ஷனை பாருங்க, சேம் எக்ஸாக்டா அதே பொசிஷன்ல இருக்கு. இந்த ஆப்ஷன்ல அந்த 2மே ரவுண்டா இருக்கு. இந்த ஆப்ஷன்ல 2மே ஸ்கொயரா இருக்கு. அப்ப அந்த 3 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம இது போட முடியும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இங்க ஏதோ எனக்கு மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்களா, வாட்டர் இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டர் இமேஜ் தானே, TXP. Tயோட வாட்டர் இமேஜ் இது, எக்ஸோட வாட்டர் இமேஜ் அப்படிதான் வரும், Pயோட வாட்டர் இமேஜ் இப்படி வரும். ஸோ அப்போ வாட்டர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MOLோட வாட்டர் இமேஜ் போடணும். அப்போ இங்க ட்ரை பண்ணலாமா? இதுக்கு இந்த MOLக்கு நம்ம வந்துட்டு வாட்டர் இமேஜ் போடணும். அப்போ இது இப்படி வரும், தென் இது இப்படி வரும். சரியா? வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டேன். வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சரியா? இது மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி வாட்டர் இமேஜ் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? MOL ஆப்ஷன். அப்போ இது வரும், ஆப்ஷன் A வரும். ஓகேவா? இங்க L அப்படியே இருக்கு, இங்க M அப்படியே இருக்கு, நீங்க தலைகீழ மாத்தி போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஸோ வராது. அடுத்து இந்த 2 பிக்சருக்கும் பாருங்க, இங்க பிக்சர் நடுவுல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க அந்த ஆரோ மார்க் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க் உள்ள போயிருக்கு. ஓகேவா? ஆரோ மார்க் உள்ள போயிருக்கு. சரி, ஒரு இங்க இந்த மாதிரி இருக்கிற ஆரோ இந்த மாதிரி லெஃப்ட்ல டர்ன் ஆயிருக்கு. ஒரு 90 டிகிரி லெஃப்ட்ல டர்ன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமா? 90 டிகிரி லெஃப்ட்ல டர்ன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கீழே பார்த்து இருக்கிறது அப்படியே ரைட்ல லெஃப்ட்ல பார்த்துருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இங்க இப்படி இருக்கிற பிக்சர் நமக்கு 90 டிகிரி லெஃப்ட்ல டர்ன் ஆகணுமா ரைட்ல? இங்க ரைட்ல தான் டர்ன் ஆகுற மாதிரி. இங்க இருந்து இப்படி போச்சு அப்படின்னா, அப்ப இப்படி இருந்து நமக்கு இப்படித்தானே போகணும், மேல பார்த்து போகணும். ஓகே, சரி, எப்படி சொல்றேன்னு பாருங்க. கீழே பார்த்து இருந்தது நமக்கு லெஃப்ட் பார்த்து இருக்கு. அப்ப லெஃப்ட் பார்த்து இருக்கக்கூடிய ஆரோ மேல பார்த்து போகணும். புரிஞ்சுச்சா? ஓகே, கீழே பார்த்து இருக்கிறது அப்படி லெஃப்ட் சைடு 90 டிகிரி டர்ன் ஆயிருக்கு அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, லெஃப்ட் சைடு 90 டிகிரி டர்ன் ஆயிருக்கு. அப்போ இதுவுமே லெஃப்ட் சைடு 90 டிகிரி டர்ன் ஆச்சுன்னா நமக்கு மேல பார்த்து போகும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 90 டிகிரி லெஃப்டா டர்ன் ஆகணும். அப்ப இங்க இருக்கிறது 90 டிகிரி. நான் அந்த பிக்சரை வச்சு லெஃப்ட்னு சொல்றேன். ஓகே, இது பிக்சருக்கு இது வந்துட்டு ரைட் வரும். நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் லெஃப்ட்னு. இருந்துச்சுன்னா அதோட இப்படி போகும் அப்படின்னா என்னோட லெஃப்ட வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பிக்சரை வச்சு சொல்றோம் அப்படின்னா பிக்சருக்கு இது ரைட் சைடு. புரிஞ்சுச்சா? பிக்சரை வச்சு பார்க்கும்போது நீங்க பிக்சர் இப்படி இருந்துச்சுன்னா பிக்சருக்கு இது லெஃப்ட் இது ரைட் வரும். அப்ப பிக்சரோட ரைட் சைடு திரும்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிக்சரோட இந்த ஆரோவோட ரைட் சைடு திரும்பி இருக்கு. அதே மாதிரி இந்த ஆரோவோட ரைட் சைடு திரும்பணும்னா அப்ப மேல பார்த்து அந்த ஆரோ மார்க் போகும். கரெக்டா? அடுத்து இந்த 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 பார்ட்டுமே ரைட் சைடு போகணும். ரைட் சைடு போகணும். அப்ப இப்படி இருக்கிற பார்ட்டு இப்படி போகணும். கரெக்டா? ரைட் சைடு 90 டிகிரி டர்ன் ஆகணும். ஓவரால நான் எப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த வெறும் ஆரோ மார்க்கை மட்டும் தான் நான் பாக்குறேன். ஓகே, இந்த பிக்சர் ஃபுல்லா பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். வெறும் இந்த ஆரோ மார்க்கு கீழே பார்த்து இருக்கு, அது ரைட் சைடு டர்ன் ஆகி ரைட் சைடு 90 டிகிரி ரைட் சைடு டர்ன் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, இப்படி இருக்கிற பிக்சர் எனக்கு இப்படி மாறி இருக்கு, 90 டிகிரியா மாறி இருக்கு, 90 டிகிரி ரைட்டு போயிருக்கு. அப்ப அதே மாதிரி இந்த லைனும் எனக்கு 90 டிகிரி டர்ன் ஆகணும் ரைட்ல. இந்த லைனும் எனக்கு ரைட்ல 90 டிகிரி டர்ன் ஆகணும். ஸோ அப்ப இப்படி வரும். உங்களுக்கு இது நான் வந்து வீடியோல காமிக்கிறதுனால கூட உங்களுக்கு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க பொறுமையா இந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இங்க இருக்கிறது அப்போ ஆரோ மார்க் இப்படி வரணும், அந்த பிக்சர் இப்படி வரணும், இந்த பார்ட் இருக்குல்ல இது இப்படி வரணும், அப்புறம் ஆரோ மார்க்கு கீழே அந்த ரவுண்ட் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா இது வராது, இது வராது, இதுவும் வராது, இது மேல பார்த்துருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி போட்டுடலாமா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஜஸ்ட் வெறும் அந்த ஆரோ மார்க்கையும் நான் இந்த ரைட் இந்த பார்ட் மட்டும் வச்சு பார்த்து ஆன்சர் போட்டுட்டேன். 90 டிகிரி இங்க என்ன லாஜிக் இருக்கு? 90 டிகிரி ரைட்ல டர்ன் ஆகணும். ரைட்ல பிக்சருக்கு ரைட்டு. ஓகே, இதுதான் பிக்சர் அப்படின்னா அதோட ரைட் இது, அதோட லெஃப்ட் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிக்சர் இப்ப ஆரோ மார்க் கீழே பார்த்துருக்குன்னா அதோட ரைட் இது, லெஃப்ட் இது.
ரைட்ல 90 டிகிரி டேர்ன் ஆகுதுன்னா இது, லெஃப்ட்ல 90 டிகிரி டேர்ன் ஆகுதுன்னா இது. ஓகே, இந்த டைரக்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல எடுத்திருப்பேன். ரைட் லெஃப்ட் வச்சலாம். ஓகே, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. தென் அடுத்து இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இங்க இருக்கிற ஏரோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஏரோ வந்துட்டு அப்படி மிரர் இமேஜ்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஏரோ ரைட் பார்த்திருக்கிற ஏரோ, ரைட் பார்த்திருக்கிற ஏரோ, லெஃப்ட் பார்த்திருக்கு. அப்ப இங்க இருக்கிறதோ ரைட் பார்த்து இருக்கக்கூடிய ஏரோவை லெஃப்ட் பார்த்து எங்க இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப இது கண்டிப்பா வராது. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு நமக்கு வரணும். இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு வரணும். அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இங்க பாருங்க, இங்க வித்தியாசமான இது இருக்கு. இங்க நமக்கு சேமா இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் சேமா இருக்கு. இந்த ஆரோ மட்டும் மாறி இருக்கு அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த பிக்சர்ல பாருங்க, ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு. நம்ம இதுல எந்த பிக்சர் தேர்ந்தெடுக்கிறது, எதை சூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இத நம்ம மிரர் இமேஜ்னு எடுத்துக்கலாமா? மிரர் இமேஜ் மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த ஆரோ டேனா இருக்கு, மத்த பார்ட் எல்லாமே அப்படி இருக்கு. ஏன்னா அப்படிதான் வரும். ஏன்னா அது அந்த ஷேப் அப்படி இங்க ரவுண்ட் இருக்கிறதுனால இங்கே ரவுண்ட் தான் வரும், இங்க ரவுண்ட் இருக்கிறதுனால இங்க ரவுண்ட். ஸோ அப்ப இங்க நம்ம அந்த மிரர் இமேஜ் மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்படி இருக்கிற மிரர் இமேஜ் நமக்கு மிரர்ல எப்படி தெரியும்? இந்த மாதிரி தெரியுமா? கரெக்டா நான் போடுறது மிரர் இமேஜ்ல இப்படி இருக்கிற பார்ட் இப்படிதான் தெரியும். இப்படி இருக்கிற ஆரோ இப்படி தெரியும். சரி, இது எங்க இருக்கு? இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஆப்ஷன் இங்க இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. இதே மாதிரி அப்ப இது வராது. இது இங்க இருக்கக்கூடிய அதே லைனை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வராது. இங்கேயுமே ஏதோ வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இது ரவுண்ட் இல்ல, இது மாதிரி ஏதோ ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராது. ரவுண்ட் வரவே இல்லை. அப்ப இது வராது. ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். என்ன பண்ணிருக்கோம்? மிரர் இமேஜ் கான்செப்ட். ரைட் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் லெஃப்ட் தெரிஞ்சிச்சுனாலே அது மிரர் இமேஜ். ஓகே, இப்படி இருக்கிறது லெஃப்ட் தெரிஞ்சிச்சுன்னா மிரர் இமேஜ். கிளியரா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பொசிஷன் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இருக்கிறது இங்க வந்திருக்கு, இங்க இருக்கிறது இங்க போயிருக்கு. தென் இந்த ஸ்கொயர், இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு மறுபடியும் இங்க போயிருக்கு. நம்ம ஒவ்வொரு பார்ட்டாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது இங்க வரணும், இங்க இருக்கிறது இங்க வரணும். அப்போ இந்த பிளஸ் இங்க வரணும், இந்த சி இங்க வரணும். பிளஸும் சியும், பிளஸ் இங்க சி இங்க வரணும். அப்போ ஆப்ஷன் சில இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ ஆப்ஷன் பியை ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு என்ன நல்லா தெரியுது, இந்த ஸ்டார் சிம்பிள் இங்க வந்திருக்கா. அப்போ இங்க இருக்கக்கூடியது இங்க வந்துடணும். அப்புறம் இந்த பிளஸ் சிம்பிள், இந்த 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 ஸ்கொயர் சிம்பிள் வந்துட்டு இங்க வந்திருக்கு, இங்க இருக்கு பாருங்க இந்த பிக்சர்ல. அப்போ அதே மாதிரி இந்த பிளஸ் இங்க வந்துடணும். ஓகே, இப்ப ரெண்டு பிக்சரா ரெண்டு பார்ட்டுக்கா நம்ம வந்து லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? சி வரும், இங்க பிளஸ் வரும். இங்க இருக்கக்கூடிய சி இங்க இருக்கக்கூடிய பிளஸ் இங்க. ஓகேவா? இப்ப அடுத்த பார்ட் போய் பார்க்கலாம். மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துட்டு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இங்க போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் மேல போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அட்டு இந்த இடத்துல போகும். கரெக்டா? அட்டு இங்க போகணும்னா அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் சியும் டியும் அடிச்சுக்கலாம். ஆப்ஷன் சியையும் டியையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வரும். இப்ப அடுத்த பார்ட்டியுமே பார்த்துடலாமா? இந்த ஆரோ மார்க்கு இங்க போகுது அண்ட் இங்க இருக்கிறது இங்க போகுது. அப்போ இந்த ஈக்குவல் டு இங்க போகணும், ஈக்குவல் டு நடுவுல போகணும். இங்க இருக்கக்கூடிய எஸ் இந்த இடத்துக்கு போயிருக்கணும். அப்ப எஸ் இங்க வந்துருக்கு. கரெக்டா வந்துச்சா? ஓகே, சரியா? இவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். இவ்வளவுதாங்க ஃபிகர் அனாலஜி. நான் உங்களுக்கு நிறைய ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க போட்டு பாருங்க. இது வந்து வாட்டர் இமேஜ் பேஸ் பண்ணி. இங்க பாருங்க, கீழே பார்த்திருக்கு, மேல பார்த்திருக்கு. இப்போ இங்க இது இந்த ஆப்ஷன் இதே மாதிரி வரணும். இதுல எது இந்த 3ல ஏதோ ஒண்ணு வரணும். இது கண்டிப்பா வராது. தென் அடுத்து இப்படி பார்த்துருக்கிற இமேஜ் நமக்கு இப்படி பார்த்துருக்கணுமா? ஓகே, ஸோ இது ஒவ்வொரு இதா பிக்சரா நீங்க போட்டு பாருங்க. சரியா? இங்க இருக்கக்கூடிய இமேஜ் இது வந்து வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகே, வாட்டர் இமேஜ்னா பாருங்க இப்படி இருக்கிறது. நான் இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்றேன், மற்றதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்படி இருக்கிற வாட்டர் இமேஜ், இப்படி இருக்கிறது வாட்டர் இமேஜ்ல எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. தென் இப்படி, தென் இப்படி, தென் இதுதான் வாட்டர் இமேஜ்ல இப்படிதான் அந்த பிம்பம் வந்துட்டு பிரதிபலிக்கும்.
ஸோ அப்போ அந்த பிக்சர் வந்து இப்படிதான் பிரதிபலிக்கும். ஸோ இது எங்க இருக்கு நமக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் வாட்டர் இமேஜ் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இது டேன் ஆகுறத வச்சு கொடுத்துருக்காங்க, மேல பார்த்து கீழே இருக்கிறது. ஓகே, நம்ம நானும் இதை ட்ரை பண்றேன். இங்க இருக்கிறது இங்க போகுதா? இங்க இருக்கிறது இங்க போகுது. அப்ப இங்க இருக்கிறது நமக்கு இங்க இதுல என்ன பிக்சர்? என்ன இந்த பிக்சரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிக்சரே இங்க வித்தியாசமா இருக்கு. இதுக்கு என்ன லாஜிக் வரணும்? இது அப்படி இங்க தலைகீழ போட்ட மாதிரி இருக்கா? தலைகீழ போட்ட மாதிரி இப்படி இருக்கிற இமேஜ் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னா ஃபுல்லா ரொட்டேட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லா ரொட்டேட் ஆயிருக்க மாதிரி இருக்கா? புரியுதா? இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் ரெண்டும் அந்த 2 ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்திருக்கிறேன். இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ரொட்டேட் ஆயிருக்கு. தலைகீழ அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கு. தலைகீழ ரொட்டேட் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி தலைகீழ ரொட்டேட் ஆயிருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பி தான். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இங்க ஒரு கோடு இருக்கு, இந்த கோடு இங்க வந்திருக்கு. அதே மாதிரி அப்ப இந்த கோடு எங்க போகும்? அதனால அந்த மாதிரி என்னால சூஸ் பண்ண முடியல. நான் கவனமா பார்க்கும்போது இந்த பார்ட்டை எடுத்து பார்த்தேன். இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்கா நடுவுல, அந்த 2 ட்ரையாங்கிளையும் எடுத்து பார்த்தேன். அந்த 2 ட்ரையாங்கிளும் தலைகீழ மாறி இருக்கு பாருங்க. அப்படி தலைகீழ மாறி இருக்கு. அப்ப இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் அப்போ நமக்கு இங்க தலைகீழ மாறணுமா? தலைகீழ மாறணும்னா அப்போ ஆப்ஷன் பி தான் வரும். இது அப்படி இருக்கு, இது மேல பார்த்துருக்கு, இதுல அந்த ஒரு கோடு உள்ள. ஸோ அப்போ மற்றதையும் ரிமூவ் பண்ணிட்டு நடுவில் இருக்குது பி தான் ஆப்ஷன் அப்படின்ட்டு போட்டு போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பாருங்க ஈஸியான ஃபிகர் தான். மிரர் இமேஜ் வச்சு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பார்த்தோன்னே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மிரர் இமேஜ் கான்செப்ட். இப்படி இருக்கிற இமேஜ் மிரர் இமேஜ்ல இப்படி தெரியும். அப்ப இப்படி இருக்கிற கோடு இப்படிதானே தெரியும். சிம்பிள் லாஜிக். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு இன்னும் டைம் இல்லை, இன்னும் 2 டாபிக் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க ஃபிகர் சீரிஸ். ஃபிகர் சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா இப்படி ஒரு லாஜிக்ல இங்க கொடுத்துருப்பாங்க. நான் அடுத்து வரக்கூடிய பிளேஸ்ல என்ன வரும்? இப்போ 4 பிளேஸ்ல 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸ் இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ், ஒரு தொடரா இருக்கும். அந்த கடைசியா என்ன தொடர் வரும், என்ன வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ இப்படி இருக்கிறது இந்த மாதிரி இந்த பிக்சர், இந்த ரவுண்டை பார்த்துக்கோங்க. அது வந்து ரைட் சைடு டேன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஓகே, இங்க இருந்து இங்க டேன் ஆயிருக்கு, அங்க இருந்து இப்படி டேன் ஆயிருக்கு, தென் அப்புறம் கீழே, அப்புறம் மறுபடியும் சுத்தி அதே பொசிஷன். ஓகே, அப்படி ரைட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா இது அதே மாதிரி தான் இருக்கு. ரைட் சைடு டேன் ஆயிருக்கு, மேலே பார்த்து இப்படி இருக்கிறது மேலே பார்த்துருக்கு. தென் அடுத்து இங்க வந்துட்டு ரைட்டு பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் கீழே போயிருக்கு. அப்ப இங்க நமக்கு என்ன வரணும்? லெஃப்ட்ல வரணும். அப்ப லெஃப்ட்ல வரணும்னா ஆப்ஷன் பி கண்டிப்பா வராது. ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டியுமே கண்டிப்பா வராது. ஸோ பாத்துக்கோங்க, இவ்வளவுதான். இதுதான் என்ன ஃபிகர் சீரிஸ்ங்கிறது. இதுல பேசிக் ட்ரிக்ஸே இப்ப நான் சொன்ன மாதிரி தான். ஒண்ணு வந்துட்டு ரொட்டேஷன்ல வரும். மேல பாத்துக்கிறது ரைட்டு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு ரொட்டேஷன்ல வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து ரொட்டேஷன்ல வரும். இது ஒரு டைப்ல கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் பேஸ்ல கேட்பாங்க. 90 டிகிரி இப்படி டேர்ன் ஆகும், இங்க இருந்து 90 டிகிரி இப்படி டேர்ன் ஆகும். இதுவுமே ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல வரும். ரைட்டா டேர்ன் ஆகுறது, இல்ல 90 டிகிரி லெஃப்டா டேர்ன் ஆகுறது. ஓகே, லெஃப்டா டேர்ன் ஆகுறது. இந்த மாதிரியும் உங்களுக்கு ஆங்கிள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. தென் மேல பார்த்துருக்கிறது ரைட் சைட்ல போகும், ரைட் சைட்ல இருக்கிறது கீழே இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும். இந்த மாதிரி ரொட்டேஷனும் வரும். இந்த ஃபிகர் பேசிஸே இந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல வந்துட்டே இருக்கும். அதுபடி பாத்தீங்கன்னா இங்க நம்ம 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். இது என்ன? இப்படி இருக்கிறது ரைட் போயிருக்கு, ரைட்ல இருக்கிறது அப்புறம் இங்க இருக்கிறது இப்படி, இங்க இருந்து மறுபடியும் ரைட் டேர்ன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இங்க இருந்து மறுபடியும் இப்படி பண்ணும். சரியா? இதானே ஆன்சர், இதானே இங்க இருக்கக்கூடிய லாஜிக். அதான் பொசிஷன் மட்டும் பாத்துக்கோங்க. இங்க கீழே இருக்குன்னா அப்ப அடுத்து இப்படி வரணும். ஓகே, இது ஒரு ரொட்டேஷன் பேசிஸ் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுபடி
ஆப்ஷன் பியும் டியும் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ஏ அண்ட் சில பார்க்கணும். ஏ அண்ட் சில இது ரெண்டுமே சேமா கொடுத்துட்டாங்க. மத்த எந்த சேஞ்சுமே இல்ல. ஆனா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் வச்சு அடுத்த பார்ட் பார்க்கணும். இந்த ட்ரையாங்கிள்ல என்ன வந்து இந்த சீன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் இங்க போகுது. தென் இங்க இருக்கிறது கீழே வருது. கீழே இருக்கிறது இப்படி போகுது. அப்ப இங்க இருக்கிறது மேல போகணுமா? அப்ப இந்த பார்ட்ல தான் ட்ரையாங்கிள் வரணும். ஆனா அந்த ட்ரையாங்கிளோட ஷேப்பே மாறி கொடுத்துருக்காங்க. இங்க இப்படி இருக்கு, இங்க இந்த மாதிரி இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல எது கரெக்ட்? பொசிஷன் ஓகே, பொசிஷன் பிரச்சனை இல்ல. பொசிஷன் அந்த இடத்துல தான் வரணும், இந்த இடத்துல தான் வரணும். அது கரெக்டா கொடுத்துருக்கான். ஆனா அந்த பொசிஷன்ல எந்த பக்கம் பார்த்திருக்கிற ட்ரையாங்கிள் வரணும்? கீழே பார்த்திருக்கிற ட்ரையாங்கிளா இல்ல இந்த கார்னரை பார்த்திருக்கக்கூடிய ட்ரையாங்கிளா அப்படிங்கறத கவனமா பார்க்கணும். அதுக்கு இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் கவனமா நோட் பண்ணணும். இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் நமக்கு இப்படி மாறுது. இங்க இருக்கிறது கொஞ்சம் ரைட்டா மாறுதுன்னு எடுத்துக்கலாமா? ரைட்டா டேன் ஆகுது. ஓகேவா? அந்த இதை கொஞ்சம் பெருசா போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறதே வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது இந்த பக்கம் பெருசா இருக்கு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் நமக்கு இப்படி மாறுது. புரிஞ்சுச்சா? இப்படி மாறுது. இப்படி மாறுது. அடுத்து இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் நமக்கு எப்படி மாறுது? இப்படி மாறுது. புரிஞ்சுச்சா? தென் அப்ப இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் எப்படி மாறணும்? கீழே பார்த்திருக்கு. கீழே பார்த்து அடுத்த இதுல எப்படி இருக்கு? கீழே பார்த்திருக்கு. சோ எப்படின்னா இந்த 4வது இடத்துல எப்படி இருக்கு? 4வது இடத்துல கீழே பார்த்து மாறுது. இங்க இருக்கிற பொசிஷன் மேல போகுது. இந்த கூம்பு இந்த பார்ட்டை பாருங்க. இந்த பார்ட் பாருங்க. இங்க இருக்கிறது இப்படி போகுது. அங்க அடுத்து ரைட் போகுது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அப்ப சைடுல தானே போகணும். சைடுல அப்ப எப்படி மாறணும்? கடைசியா நமக்கு இப்படி மாறணும். இப்படி மாறணும். பாயிண்ட் பாருங்க. இப்படி இருக்கிறது இங்க இருந்து இங்க போகுது. இப்படி போகுது. அடுத்து இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் அடுத்து இப்படி டேன் ஆகுது. இங்க இருக்கிறது கீழே டேன் ஆகுது. கீழே இருக்கிறது மறுபடியும் ரைட் டேன் ஆகணும். இப்படி பாருங்க. ஓகேவா? இது இந்த பிக்சர் பாக்குறது எனக்கு புரியுது. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? பிடிஎஃப் கொடுத்துடுறேன். பிடிஎஃப் வச்சு நீங்க பொறுமையா பாருங்க. உங்களால அந்த லாஜிக்க கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான். அப்ப அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வரும், சி வராது. சி வந்துட்டு உள்ள பார்த்திருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு ஏல தான் இங்க இருக்கிற அதே பிக்சர் இங்க வர மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே சரியா? 4 ரொட்டேஷன் தானே. கீழே பார்த்து இருக்கிறது மேல பார்த்து இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்து இருக்கு. அப்புறம் லெஃப்ட் சைடு. தென் மறுபடியும் அது மேல பார்த்து வந்துடும். அதே பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப இங்க ஸ்டார்டிங் ஆன பொசிஷன் எண்ட்லயும் அந்த 5வது இடத்துல வரும்போது அதே பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏதா வரும். நீங்க கிளியரா பாருங்க. ஓகே ரைட் டேன் ஆயிட்டே இருக்கு. சரி இப்போ இந்த பிக்சர் இந்த பார்ட்ல என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? இங்க எல்லாமே ஒரே லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பிக்சர் வருதுன்னா அப்ப இங்கேயும் அதே ரவுண்டு தான் வரும். அப்ப அதே ரவுண்டு இல்லாத ஆப்ஷனை தூக்கிடலாம். இந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். மத்த 3 இடத்துலயே ரவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரவுண்டுக்குள்ள ஒரே ஒரு லைன் இருக்கணும். ரவுண்டுக்குள்ள ஒரே ஒரு லைன் இருக்கணும். இங்க 2 லைன் இருக்கு. அப்ப அதை தூக்கிடலாம். ஓகேவா? ரவுண்டுக்குள்ள ஒரு லைன் இருக்கணும். இங்கேயுமே ஒரு லைன் இருக்கு. கரெக்டா? அப்ப ரவுண்ட் இருக்கணும். ரவுண்டுக்குள்ள ஒரு லைன் இருக்கணும். ரவுண்ட் இருக்கணும். ரவுண்டுக்குள்ள ஒரு லைன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டார்க் லைன் இருக்கணும். டார்க் லைன்ல இருந்து இப்படி போகணும். அதுக்கப்புறம் என்ன? ஒரு டார்க் லைன் இருக்கணும். டார்க் லைன்ல இருந்து தொட்டுட்டு போகணும். அப்போ ஒரு டார்க் லைன் இருக்கணும். டார்க் லைன்ல இருந்து தொட்டுட்டு போகுது. ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது உள்ள ஒரு லைன் இருக்கா? உள்ள எதுவும் லைன் இருக்கா? லைன் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா லைன் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏல லைன் கொடுத்துருக்கான். அப்ப அது கிடையாது. ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். இந்த இடத்துல அந்த லைன் இங்க இல்ல. இந்த இடத்துல உள்ள ஏதாவது லைன் இருக்கா? இல்ல. ஓகே கவனமா பிக்சர் பாத்தீங்கன்னா ஈஸியா இது போட்டுடலாம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது பாருங்க. இதுவுமே ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற பிக்சர் மேல பார்த்து இருக்கிறது ரைட் சைடு பார்த்து இருக்கு. ஆனா இங்க ஷேட் ஆயிருக்கு, இங்க ஷேட் ஆகல. அடுத்து கீழே பார்த்து இருக்கு. ரைட் சைடு பார்த்து இருக்கிறது மேல பார்த்து இருக்கிறது ரைட் சைடு பார்த்து இருக்கு. ரைட் சைடு பார்த்து இருக்கிறது கீழே பார்த்து போகுது. அப்ப 4வது இந்த இடத்துல இந்த 4வதுல லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கு. அப்ப 5வது பொசிஷன்ல மேல பார்த்து தானே இருக்கணும். மேல பார்த்து தானே இருக்கணும். இதானே லாஜிக். அதானே குத்துக்கலாம். இங்க இருக்கிறது இங்க போகுது,
இங்க இருக்கிறது இங்க வருது, இங்க இருக்கிறது இங்க வருது, இங்க இருக்கிறது இங்க போகணும். அப்ப இப்படி மூவ் ஆகணும். மூவ் ஆகும்போது அதோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நமக்கு 5ஆவதா மேல 10 வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மேல 10 வந்துச்சு. அண்ட் இந்த ஷேடடும் பாத்துக்கணும். இங்க ஷேட் ஆயிருக்கு, அடுத்து ஷேட் ஆகல. ஷேட் ஆயிருக்கு, ஷேட் ஆகல. அப்ப இங்க ஷேட் ஆயிருக்கணும். ஷேட் ஆயிருக்கணும். ஷேட் ஆயிருக்கணும்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான் வரும். சி டி கிடையாது. இப்ப ஏ அண்ட் பிலையும் இந்த இதை செக் பண்ணணும். இங்க பார்த்து இருக்கிறது இதுல இந்த பிக்சர் ஃபுல்லுமே நமக்கு டேன் ஆகுது பாருங்க. இந்த இப்படி இருக்கிற பிக்சர், இப்படி இருக்கிற இது நமக்கு இங்க இப்படி மாறுது. அதுக்கப்புறம் மறுபடி இப்படி மாறுது. தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறுது. தென் அப்ப இங்க இப்படி வரணும், இதே மாதிரி வரணும். ஸோ இப்ப ஆப்ஷன் ஏலையும் பிலையுமே இதே மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த ஆரோ பார்க்கணும், இந்த லைனை பார்க்கணும். இந்த பார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு பார்ட்டா பார்த்து தான் போடுறேன். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து எல்லாத்தையும் அட் அ டைம்ல பார்த்து போடல, ஒவ்வொரு பார்ட்டா பார்த்து போடுறேன். ஸோ அப்போ இந்த பார்ட்ல எனக்கு கிளியர் ஆயிருச்சு. இப்போ நான் இந்த லைனை வச்சு பார்க்க போறேன். இந்த லைனை அடுத்து இப்படி போகுது, அப்புறம் கீழே வருது, தென் இங்க வருது, தென் அப்போ இங்க தானே வந்திருக்கணும், இங்க தானே வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வரும், ஆப்ஷன் ஏ வராது. முடிஞ்சா நான் எப்படி ஒவ்வொரு பார்ட்டா போட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போடுறேன்னு பாருங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு பார்ட்டா பாக்குறேன், ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி போடணும். அவ்வளவுதான். மொத்தமா பார்த்தா இது கஷ்டமா இருக்கும். இப்ப அடுத்து ஒரு ஈஸியானது பாருங்களேன். இப்ப இங்க என்ன வரும்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ, அடுத்து 2 ஆரோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துது. இங்க வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது, அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்து கிளாக் வைஸ், அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப அடுத்து கிளாக் வைஸ்ல வரணும். ஒரு ஆரோ எக்ஸ்ட்ரா வரணும். இங்க 1னா இங்க 2, இங்க 3, இங்க 4, அப்ப இங்க 5 வரணும். 5 ஆரோ கூட இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுல 6 இருக்கு, இதுல 5 இருக்கு, இதுலயும் 5 இருக்கு. இது வராது. அப்போ பியா டியான்னு பார்க்கும்போது ஆரோ செக் பண்ணணும். ஆரோ வந்துட்டு நமக்கு ரைட் சைடு சுத்தணும். ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் டி ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியா இருக்கா? அந்த ரொட்டேஷனை மட்டும் பார்க்கணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். நமக்கு இங்க கிளாக் வைஸ்ல வந்துடணும். ஓகேவா? ஆப்ஷன் ஓகே. அடுத்து போலாம். அடுத்து இந்த பிக்சர் பாருங்க. இது ஆரோ ஆரோ மார்க் வச்சுதான். மேல பார்த்துக்கு ரைட்டு, கீழே லெஃப்ட், அப்போ மேல பார்த்து வரணும். ஸோ மேல பார்த்து வரணும்னா ஆப்ஷன் டி கண்டிப்பா வராது. அடுத்து இந்த பிக்சரை போய் பார்க்கலாமா? இல்ல, இதுல இருக்கக்கூடிய இந்த உள்ள சென்டர் பார்ட்டை பார்க்கலாம். இங்க வந்து ஷேட் ஆயிருக்கு, ஷேட் ஆகல, ஷேட் ஆயிருக்கு, ஷேட் ஆகல. அப்ப இங்க ஷேட் ஆயிருக்கணும். மேல பார்த்து இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு ஷேடான பிக்சர் வேணும். அப்போ ஆப்ஷன் ஏ அல்லது சில தான் ஏதோ வரும். ஆப்ஷன் பி கண்டிப்பா வராது, ஏன்னா அங்க ஷேட் ஆகல. அடுத்து இப்ப இந்த பார்ட்டை போய் பார்க்கலாம். இங்க இருக்கு, இங்க வந்திருக்கு, ஷேட் ஆயிருக்கு, கீழே போயிருக்கு, ஷேட் ஆகல, அப்புறம் இங்க வந்திருக்கு, அப்ப இங்க வரணும். ஷேட் ஆகணும், ஆகக்கூடாது, ஆகக்கூடாது. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் சியை எலிமினேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஜஸ்ட் செகண்ட்ல போட்டாச்சு. 2-3 செகண்ட்ஸ்ல. இது ரொம்ப 10 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். இந்த சீரீஸை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? இங்க இருக்கிறது என்னது? இங்க இருக்கிற ஒரு பார்ட்டு இங்க போயிட்டு ஷேட் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க இருக்க பார்ட்டு இங்க போய் ஷேட் ஆயிருக்கு. அடுத்து லெஃப்ட்ல இருக்கிறது போய் ஷேட் ஆயிருக்கு, கீழே இருக்கிறது போய் ஷேட் ஆயிருக்கு. அப்ப இங்க இருக்கிறது போய் ஷேட் ஆகணும். அப்ப எப்படி வரணும்? இங்க ஒரு ஷேடடு, இங்க ஒரு ஷேடட், தென் இங்க, தென் அப்புறம் இங்க நடுவுல இருக்கிறது இப்படி இருக்கணும். நடுவுல இருக்கிறத கரெக்டா பாருங்க. நடுவுல இருக்கிறது எதுன்னா அப்போ ஆப்ஷன் சி தானே வரும். ஆப்ஷன் சி தானே வரணும். ஆமா, ஆப்ஷன் சி தான் வரணும். மற்றது எல்லாமே இந்த இடத்துல நடுவுல ஷேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப அது வராது. இது வித்தியாசமா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு, வராது. ஈஸி தான். இதெல்லாம் பிக்சர் பேஸ்டு. பிக்சர் இந்த சேஞ்ச் ஆகுறதெல்லாம் ஈஸியா போட்டுக்கலாம். அடுத்து இது பாருங்க, இது என்னது? லெட்டர் பேஸ்டு. இது ரெண்டுல இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? என்ன இருக்கு? இங்க இருக்கிற எஸ்ஸும் பியும் இடம் மாறி இருக்கு. டிஎல்ஓ அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் பிடி இடம் மாறி இருக்கு, பிடி இடம் மாறி இருக்கு. அப்புறம் எல்லாமே அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் எல்பி இடம் மாறி இருக்கு. மூணாவது நாலாவது இருக்கிறது இடம் மாறி இருக்கு. இங்க 3 4, இங்க 2 3 இடம் மாறி இருக்கு, இங்க 1 2 இடம் மாறி இருக்கு. அடுத்தடுத்து போகும்போது இங்க 3 4 இடம் மாறி இருக்குன்னா அப்ப இங்க 4 5 இடம் மாறணும். 4 5 இடம் மாறணும்னா ஓபின்னு வரணும், எஸ்டிஎல் அப்படி இருக்கணும். ஓபி வரணும், எஸ்டிஎல் அப்படி இருக்கணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். முடிஞ்சா? அடுத்து இது சிம்பிள் பேஸ் பண்ணி இதுவும் ஈஸியா நம்மளால போட முடியும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய
இந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இங்க போகுது. அப்புறம் அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆஷ் சிம்பிள் வந்துட்டு இங்க வருது. தென் அட்டு வந்துட்டு இங்க போகுது. தென் இந்த 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 இது இங்க வருது. கமா வந்து இங்க போகுது. புரிஞ்சா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? அப்ப இதே இதை நம்ம எல்லா இடத்துலயும் செக் பண்ணும்போது 4வதுக்கும் அதே மாதிரிதான் வரணும். இங்க இருக்கிற பொசிஷன் இங்க போகணும். ஓகே. அடுத்து இங்க இருக்கிறது இங்க வரணும். அப்போ இந்த கமா இங்க வந்துடணும். தென் இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு இங்க போகணும். அப்ப இந்த ஹேஷ்டேக் இங்க வரணும். தென் அப்புறம் இந்த அட்டு இங்க போகணும். அட்டு இங்க போகணும். இங்க இருக்கிறது மேல போகணும். இங்க இது வரும். ஸோ இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. கரெக்டா? இந்த பிக்சர் சில இருக்கு. ஓகேவா? அந்த சேஞ்ச் ஆகிற பொசிஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரியே ஈஸியா போட்டுடலாம். அடுத்த எல்லா கொஸ்டின்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஆன்சர்ஸோட கொடுத்துருக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். சரி, இப்ப அடுத்து இந்த ஃபிகர் சீரிஸ் எஸ்எஸ்சில இந்த மாதிரி ஃபிகர் சீரிஸ் இப்ப ரீசெண்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஎன்பிசிலையும் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். ஆனா நார்மல் ஃபிகர் சீரிஸ் இப்படிதான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் இப்படி கேட்டுட்டாங்கன்னா எதுக்கும் உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரிஞ்சாகணும். இதுல என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிறதுல இருந்து இங்க சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுல இருந்து இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு ஒரு லாஜிக் போகும். இங்க இருந்து இதுக்கு போறதுக்கு வேற ஒரு லாஜிக் யூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இது வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஓகே, இந்த லாஜிக்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கிளியர்? இதுல ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஒண்ணு ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதுல எப்படின்னா, நார்மலா நான் முன்னாடி சொன்னல, இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இப்படி வரும், அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி வரும், மறுபடியும் இப்படி போற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அது என்ன பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் புரியணும். இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத ஏ பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து போகிறது பி பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க வர்றது ஏ பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அப்ப இங்க இருந்து இங்க போறது பி பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஓகேவா? இப்ப நீங்க லாஜிக் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, சேம் தான். 4 இங்க இருக்கிற 4 இங்க வந்திருக்கு. அடுத்து இங்க இருக்கிற வி வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வி வந்து இங்க போயிருக்கு. ஓகேவா? உள்ள இருக்கிறது நான் சொல்லிடுறேன். இங்க இருக்க வி இங்க போயிருக்கும். அப்புறம் பி, இங்க இருக்கிற பி வந்துட்டு கீழே போகுது, கீழே இருக்கிற பி மேல வருது. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஐ வந்துட்டு எங்கேயோ எரேஸ் ஆயிட்டு 6ங்கிற ஒரு விஷயம் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓங்கிறது இங்க இருக்கிறது மேல போகுது. அண்ட் இந்த 2 வந்து இப்படி வருது. ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஓகே, இந்த கார்னர்ல இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். நடுவுல இருக்கிறதுல வேண்டாம். கார்னர்ல இருக்கிறது மட்டும் பாருங்க. வி இங்க வந்திருக்கு, 4 இங்க போயிருக்கு, 2 இங்க போயிருக்கு, ஓ இங்க போயிருக்கு. இந்த ரொட்டேஷன் வந்திருக்கா? அதுதான் ஏ பேட்டர்ன். ஏ பேட்டர்ன் என்ன? அப்படி லெஃப்ட் சைட்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. அப்ப இங்கேயே அதே மாதிரி ரொட்டேட் ஆகுதா பாருங்க. இப்போ நம்ம ஏ பேட்டர்ன் கேப்சர் பண்ணிட்டோம். ஏ பேட்டர்ன் என்ன? இங்க இருக்கிறது இங்க போகணும், டி இங்க வரணும், பி இங்க போகணும், வி இங்க போகணும், அப்படிங்கிற ஏ பேட்டர்ன் கேப்சர் பண்ணிட்டோம். ஏ பேட்டர்ன் கேப்சர் பண்ணியாச்சு. அப்புறம் பி பேட்டர்ன் கேப்சர் பண்ணலாம். பி பேட்டர்ன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பில பாருங்க. பில இருந்து இந்த இடத்துல இருந்து 2வது பிக்சர்ல இருந்து 3க்கு எப்படி போகுதுன்னு பாருங்க. இது இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 5 ஃபிகர் இருக்கிறது. இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கேட்டுட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். மத்தபடி இங்கெல்லாம் இங்க இருக்கிறது இங்க வரும், இங்க இருக்கிறது அடுத்து இங்க ஃபாலோ ஆகும், அடுத்து இங்க ஃபாலோ ஆகும். இது நார்மல் சீரிஸ். இது கொஞ்சம் இப்ப நம்ம பாக்குறது கொஞ்சம் ஹை லெவல், கொஞ்சம் டிஃப்ரெண்டான 2 லாஜிக் இருக்கக்கூடிய சீரிஸ். ஓகேவா? புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஏ பேட்டர்ன் என்னன்னு டீகோட் பண்ணிட்டோம். அடுத்து பி பேட்டர்ன் என்னன்னு பார்ப்போம். பி பேட்டர்ன் பாருங்க. பி பேட்டர்ன் இங்க வி இருக்கிறது இங்க போகுது, அடுத்து ஓ இங்க போகுது, தென் டி இங்க போகுது, தென் இங்க இருக்கக்கூடிய பி வந்து இங்க வருது, இங்க இருக்கக்கூடிய 4 இங்க போகுது, இங்க இருக்கக்கூடிய 6 இங்க போகுது, அப்புறம் 2 வந்து இங்க போகுது. புரிஞ்சா? ஸோ அப்போ பி பேட்டர்ன் நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டேன். இங்க இருக்கக்கூடிய பி இங்க போகணும், இங்க இருக்கக்கூடிய ஓ இங்க போகணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வி இங்க போகணும், இங்க இருக்கக்கூடிய 2 இங்க போகணும். அதே மாதிரி நம்ம போடலாமா? வி இங்க, 2 இங்க, பி இங்க, ஓ இங்க. இந்த கேப்சர் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கார்னர்ல இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய 6 நமக்கு இங்க வரணும். அப்போ 6 இங்க போட்டாச்சு. தென் அப்ப இங்க இருக்கக்கூடிய டி வந்துட்டு 9 இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அப்போ டீய இங்க போடணும்.
அப்புறம் இந்த 9 வந்துட்டு 6 இருக்கக்கூடிய இந்த வி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். 9 இங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்கா? ஆமா, ஆப்ஷன் ஏல எனக்கு அதே இது. ஸோ இங்க டபுள் பேட்டர்ன், இத டபுள் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. டபுள் பேட்டர்ன் சீரீஸ், ஃபிகரல் சீரீஸ். 2 பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஏல இருந்து பிக்கு ஒரு ஏல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போறதுல ஏ பேட்டர்ன் இருக்கும். செகண்டுக்கும் தேர்டுக்கும் போறதுல பி பேட்டர்ன் இருக்கும். மறுபடியும் தேர்ட்ல இருந்து ஃபோர்த் போகும்போது ஏ பேட்டர்ன், ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த் போகும்போது பி பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். இதுதான் அந்த சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன்ஸ், டபுள் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த பிக்சருக்கு நம்பர் கூட போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியணும், அவ்வளவுதான். இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கிறத கரெக்டா பார்த்து போடணும். அதே மாதிரிதான் இங்கேயும் இதுல இருந்து இதுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும். செகண்ட்ல இருந்து தேர்ட் போகும்போது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். தேர்ட்ல இருந்து ஃபோர்த் போகும்போது ஒரு பேட்டர்ன், ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த். நீங்க அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பேட்டர்னை போய் பார்க்கணும்னு இல்லை, இதையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதை மட்டும் பார்த்துக்கலாம், செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு எப்படி போகுது, செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போற பேட்டர்ன்னா ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த்துக்கு போகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்டுக்கு எது போகுதோ அதுதான் தேர்ட் டு ஃபோர்த்து போகும். புரியுதா? அப்ப நமக்கு இங்க என்ன வேணும், ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த் பாக்ஸ்க்கு போகிற பேட்டர்ன் தான் வேணும். அப்ப நீங்க இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணா போதும். 2ல இருந்து 3க்கு என்ன பேட்டர்ன் போகுதோ, இந்த பி பேட்டர்ன் போகுதோ, அதே இந்த பி பேட்டர்னை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதுவுமே. ஆனா அந்த பொசிஷனை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து போடணும். ஒரு பாட்டும் ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி கூட போட்டு பாருங்க. ஓகேவா? இப்ப இதை ட்ரை பண்ணலாமா? இப்போ நான் ரெண்டும் செகண்ட் பேட்டர்னை மட்டும் பார்த்து போடுறேன். ஓகேவா? செகண்ட் இதை மட்டும் பார்த்து போடுறேன். நான் ஆப்ஷன் எதுவுமே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட போடலாம். ஆப்ஷன் எலிமினேட் எப்படி பண்ணுன்றதுன்னு பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்துக்கோ. இப்போ இங்க இருக்கக்கூடிய இசட் இங்க வந்திருக்கு. அப்ப நமக்கு ஆப்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய பொசிஷன், இந்த ஃபோர்த்ல இருக்கக்கூடிய ரவுண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ரவுண்டு இங்க வரணும். அப்ப ரவுண்ட் இல்லாத ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இது ரெண்டுல தானே ரவுண்ட் இருக்கு, இது ரெண்டுல தானே ரவுண்ட் இருக்கு. ஓகே, இது ரெண்டுல ரவுண்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும். அடுத்த ஒரு பொசிஷனை பார்க்க போறேன். இங்க இருக்கக்கூடிய ரவுண்டு கீழே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஃபோர்த் பொசிஷனை போய் பார்க்கணும். ஃபோர்த் இதுல போய் பார்க்கணும். இங்க இருக்கிற டி வந்து இங்க போகணும். டி இங்க போகணும். அதே டி இங்க இருக்கா? அப்ப கரெக்ட். அதுவும் கரெக்டா இருக்கு. அந்த பார்ட்டும் கரெக்டா இருக்கு. தென் அடுத்த ஒரு பிளேஸ் பார்க்கலாம். அடுத்து இந்த இருக்கக்கூடிய ஸ்கொயரு இந்த மேல போயிருக்கு. இந்த இடத்துக்கு மேல போயிருக்கு பாருங்க. ஜஸ்ட் 2ஐயும் 3ஐயும் பார்க்கணும். இங்க இருக்கக்கூடியது மேல போயிருச்சு. நான் மத்ததெல்லாம் கூட எரேஸ் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயரு மேல போயிருக்கா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயரு இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் சிம்பிள் மேல போகணும். அப்ப மேல போயிருக்கா? இங்க ஈக்குவல் தான் இருக்கு, இங்க ஈக்குவல் தான் இருக்கு. அப்ப இந்த 3 பொசிஷனும் நமக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3 பொசிஷனும் நம்ம இப்போ கரெக்டா இருக்குங்கிறத செக் பண்ணிட்டோம். ஓகேவா? கரெக்டா இருக்குங்கிறத செக் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த ஒரு பார்ட் போய் பார்க்கலாம். அடுத்த ஒரு லெட்டர் எடுத்து பார்க்கலாம். சி எடுத்து பார்க்கலாம். இந்த இருக்கக்கூடிய சி கீழே வந்திருக்கு. ஓகே, இங்க இருக்கக்கூடிய சி இந்த ஃபோர்த்ல 2ல இருந்து 3 போகும்போது கீழே வந்திருக்கு. அப்போ அதே மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பி நமக்கு கீழே வரும். பி எங்க கீழே வந்திருக்கு. அவ்வளவுதான். அப்ப இதுவும் கரெக்டா இருக்கு. இந்த பியுமே கரெக்டா இருக்கு, பி பொசிஷனும். அடுத்து வேற இந்த பார்ட்ட போய் பார்க்கலாமா? இந்த பி வந்து எங்க போயிருக்கு? இந்த இடத்துக்கு போயிருக்கு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பி இந்த மூணாவது இதுல வந்து பாக்ஸ்ல வந்து கீழே போயிருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்துட்டு இங்க போகணுமா? ஸ்கொயர் இங்க போகணும்னா அதுவும் பாருங்க அந்த பார்ட்டும் கரெக்டா இருக்கு. அப்புறம் இந்த ஏ சி இசட் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஆப்ஷன் ஏலையும் பிலையும் நீங்க எந்த பார்ட்டை போய் செக் பண்ணாலும் சேமா தான் வரும். ஆனா இந்த நடுவுல இருக்கிறது மட்டும் செக் பண்ணிக்கலாமா? நடுவுல இருக்கிறத செக் பண்ணிட்டா நமக்கு டைம் மிச்சம் தானே. ஓகே, ஏன்னா எல்லாமே ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் டியும் கிடையாதுன்னு முன்னாடியே எலிமினேட் பண்ணிட்டோம். ஏவும் பியும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா இருக்கு. எல்லா பொசிஷனுமே சேமா இருக்கு. ஈக்குவல் டு இசட் ஏ எல்லா பொசிஷனும் சேமா இருக்கு. எது மட்டும் வித்தியாசமா இருக்கு? இந்த எஸ் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அப்ப அதை மட்டுமே பார்த்து போட்டுடலாம். இங்க எஸ் தலைகீழ இருக்கு. அடுத்து எஸ் தலைகீழ இருக்குன்னா அப்ப எஸ் வந்து டைரக்டா வரணும். அந்த தலைகீழ இருக்கக்கூடிய எஸ் வராது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். போட முடியுமா? முடியாதா? ஓகே, நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஜஸ்ட் செக் பண்றதுக்கு. ஆனா இதுல எது வித்தியாசமா இருக்கோ அதை மட்டும் பார்த்து கூட நம்மளால எலிமினேட் பண்ணி போட முடியும். இதுல
ஆப்ஷன் பி வராது. ஏன்னா இங்க நார்மல் எஸ் தான் வரணும். ஒரு தடவை நார்மல் எஸ், அடுத்து எஸ் தலைகீழ கொடுத்துருக்கோம். நார்மல் எஸ் தலைகீழ கொடுத்துருக்கோம். அப்ப அடுத்து நார்மல் எஸ் தானே வரணும். அப்ப ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான சீட்ஸும் கத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, தென் இங்க பாருங்க, இதுலயும் அதே தான். இங்க இருந்து நம்ம ஜஸ்ட் 2-3க்கு என்ன லாஜிக் வருதோ அதே 4-5க்கு லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, 2-3 இங்க இருக்கு. 2-3-4-5 2-3-4-5. அப்போ 2ல இந்த ஃபர்ஸ்ட் நடுவுல இருக்கிற ட்ரையாங்கிள பார்க்கலாம். ட்ரையாங்கிளும் இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரையாங்கிளும் இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னா அப்போ இந்த இந்த ஆரோ மார்க்கும் டீயும் இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஆரோ மார்க்கும் டீயும் இன்டர்சேஞ்ச் ஆகணும்னா இங்க டி வரணும், இங்க ஆரோ மார்க். அப்போ ஆப்ஷன் ஏ ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏவை ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டில தான் நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது ரெண்டுல எது வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் பிலையும் டிலையும் ஆல்மோஸ்ட் மத்த எல்லா பார்ட்டுமே வித்தியாசமா தான் இருக்கு. இந்த 3 பார்ட்டுமே வித்தியாசமா தான் இருக்கு. அது 3ஐயும் செக் பண்ணி போடணும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க் நமக்கு கீழே வருது, எக்ஸ் இங்க போகுது, டி இங்க வருது. அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் இங்க வரணும், ஓ இங்க வரணும், ட்ரையாங்கிள் இங்க போகணும். சோ எக்ஸ்னா இங்க, இங்க ஓ, ட்ரையாங்கிள் இங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி ஆன்சர், ஆப்ஷன் பி வராது. ஓகே, லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன். இது 1 2 3 4 5. இந்த 5 பாக்ஸஸ்லயும் 2 பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. 1ல இருந்து 2 போறதுக்கு ஒரு பேட்டர்னும், 2ல இருந்து 3 போறதுக்கு ஒரு பேட்டர்னும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அடுத்து 3ல இருந்து 4 போட்ட பேட்டர்ன் இந்த ஏ பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இத பி பேட்டர்ன் வச்சுக்கோங்க. அப்போ 4ல இருந்து 5க்கு பி பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும். ஓகேவா? ஃபாலோ ஆயிருக்கும். இப்போ இங்க இது 2 எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து அடுத்தடுத்த பொசிஷன் போயிருக்கு. அப்ப இது 2 எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸஸ், அடுத்து இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கணும். எப்படி சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பாத்துக்கோங்க. இது 2 சேமா சேஞ்ச் ஆகணும். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து இது வரும்னா இதுக்கு அடுத்து இப்படிதான் வரணும். ஓகே, எப்படி? டி ஆரோ மார்க், ட்ரையாங்கிள், எக்ஸ், ஓ. புரிஞ்சா? ஓகே, இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து கிளாசிபிகேஷன், ஃபிகரல் கிளாசிபிகேஷன். நம்ம நார்மலா லெட்டர் பேஸ் பண்ணி, நம்பர் பேஸ் பண்ணி கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம் தான். அதே மாதிரிங்க ஃபிகர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? இதுவுமே நம்ம நார்மல் கிளாசிபிகேஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ரொம்ப இதுவும் இந்த 4 பிக்சர்ல எது வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அவ்வளவுதான். கிளாசிபிகேஷன் அண்ட் ஆட் ஒன் அவுட் அப்படிங்கறதும் சேம் தான். ஓகே, கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. கிளாசிபிகேஷனும் ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவோம்ல, ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறது சேம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருப்போம். நம்ம அதுல வந்துட்டு நம்பர் பேஸ் பண்ணி, லெட்டர்ஸ் பேஸ் பண்ணிலாம் நிறைய பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் பாருங்க, ஃபிகர் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன். இந்த மத்த 4 ஃபிகர்ஸ்ல ஒரு ஃபிகர் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அது என்ன ஃபிகர் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? சூஸ் பண்ணலாமா? இப்போ ஒண்ணும் இல்லை, இதுல ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, ஒரு பென்டகான் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல எது வித்தியாசமா இருக்கு? பார்த்தோன்னே நம்மளால சொல்ல முடியுமா? சர்க்கிள் தானே வித்தியாசமா இருக்கு. மொத்தமும் இதுக்கு 5 பக்கம் இருக்கு, இதுக்கு 4 பக்கம் இருக்கு, இதுக்கு 3 பக்கம் இருக்கு. சர்க்கிளுக்கு பக்கம் இருக்கா? இல்ல. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். இந்த 4 பிக்சர்ல எனக்கு சர்க்கிள் தான் வித்தியாசமா இருக்குது அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கலாமா? ஓகே, இப்ப அடுத்த பிக்சர் பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த 4ல எது வித்தியாசமா இருக்குன்னு பாக்கணும். சோ நான் இந்த ஆரோ மார்க்கை வச்சு பாக்குறேன். இந்த ஆரோ மார்க், ஓகே, ஆரோ மார்க் வச்சே பார்க்கலாம். இந்த ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயரும், லெஃப்ட் சைடு சர்க்கிளும் இருக்கு. ஓகேவா? ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடுல ஒரு ஸ்கொயரும், லெஃப்ட் சைடுல சர்க்கிளும் இருக்கு. இது ஆரோ மார்க்னா அதுக்கு ரைட் இது, லெஃப்ட் இது. அதை மச்சே நம்ம போட்டுக்கலாம். இங்க ஆரோ மார்க் இருக்கு, அதுக்கு ரைட்ல இந்த ஸ்கொயர் இருக்கு, அதோட லெஃப்ட்ல இந்த சர்க்கிள் இருக்கு. அதே மாதிரி இங்க ஆரோ மார்க் இருக்கு, அந்த ஆரோ மார்க்கோட ரைட்ல நமக்கு ஸ்கொயர் இருக்கு, அதோட லெஃப்ட்ல ஒண்ணுமே இல்லை. லெஃப்ட்ல ஆக்சுவலா அதுக்கு ஒட்டியே, அதுக்கு பக்கத்திலே இங்க பாருங்க, அதுக்கு பக்கத்திலே இருக்கு பாருங்க. இப்படி ஆரோ மார்க் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலேயே அந்த ஸ்கொயரும் அந்த சர்க்கிளும் வந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க, 3வது இமேஜ்ல கீழே போய் இருக்கு அந்த சர்க்கிள்.
இந்த ஆரோ மார்க் எங்கேயோ இருக்கு, அந்த சர்க்கிள் எங்கேயோ பார்த்திருக்கு. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. இந்த 3வது ஆப்ஷன் தான் நமக்கு தப்பா இருக்கு. அதுல லெஃப்ட்ல இந்த சர்க்கிள் வரல, லெஃப்ட்ல அதோட சர்க்கிள் வரல, அதுதான் தப்பா இருக்கு. இங்க பாருங்க ஆரோ மார்க் இருக்கு. ஆரோ மார்க்கோட ரைட்ல அந்த ஸ்கொயரும், ஆரோ மார்க்கோட லெஃப்ட்ல சர்க்கிளும் இருக்கு. கரெக்ட். இதுவும் கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் 3 தான் நமக்கு இங்க வித்தியாசமா இருக்கு. ஆட் ஒன் அவுட், அதுதான் ஆட் ஒன் அவுட் ஆப்ஷன் 3. அடுத்து பாருங்க, அடுத்து இந்த பிக்சர், இந்த 3 இமேஜ், இந்த 4 இமேஜ்ல என்ன வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு பாருங்க. பார்த்தோன்னே இதுல போட்டுடலாம். எனக்கு இதுதான் வித்தியாசமா தெரியுது இல்லையா? இதுதானே வித்தியாசமா இருக்கு. இதுல என்ன நம்ம சொல்றது எப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னா, நான் ஏன் அந்த வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா, இங்க 1 2 3 4 பக்கம் இருக்கு. அதே மாதிரி 4 இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி வெளியே நீட்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஒரு லைன். இங்கேயும் பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. இங்க பென்டகான் கொடுத்திருக்காங்க. இது பென்டகான். சோ 5 சைடு இருக்கும். 5 சைடுனா அப்ப 5 லீவ்ஸ் நீட்டிட்டு இருக்கு. 5 லைன் நீட்டிட்டு இருக்கு. இங்க 4 சைடு இருக்கு. அதனால 4 லீவ்ஸ் நீட்டிட்டு இருக்கு. இங்கேயும் 1 2 3 4 4 தான் இருக்கு. இங்கேயும் 4 தான் இருக்கு. அப்போ அடுத்து இங்க பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. ஆனா 4 லைன் தான் நீட்டிட்டு இருக்கு. சோ அப்ப இதுதான் நமக்கு ஆட் ஒன் அவுட். இதுதான் வித்தியாசமா இருக்கு மத்ததை விட அப்படிங்கறத யோசிக்கலாம். நம்மளால லாஜிக்க யோசிக்க முடியும். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னாலே ஈஸியா நம்மளால அந்த லாஜிக்க நோட் பண்ண முடியும். இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 4, இங்க 4 இருக்கு, இங்க 4, இங்க 5 இருக்கு, ஆனா இங்க 4 தான் இருக்கு. சோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நமக்கு வித்தியாசமா இருக்கு. அப்புறம் இந்த 4 ஃபிகர்ல எது வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டினுக்கு பாருங்க. இப்போ ஒரே ஷேப்ல இருக்கக்கூடிய பிக்சரை போட்டிருக்காங்க. இதே ஷேப் இருக்கக்கூடிய பிக்சரை அதுக்கு மேலேயே போட்டிருக்காங்க. நல்லா தெரியுதா? ஒரே ஷேப் இருக்கக்கூடிய பிக்சர். இங்கேயும் பாருங்க, ஒரே ஷேப் இருக்கக்கூடிய பிக்சரை மேல மேல அடுத்தடுத்து போட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் எப்படி போட்டிருக்கணும்? அதே ஷேப்னா இப்படிதானே வந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க குட்டியா கொடுத்தாக்கா, அப்ப இதுதான் தப்பு. இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிளும் சரி, இந்த ட்ரையாங்கிளும் சரி, சேம் ஷேப்ல இருக்கு, சேம் சைஸ்ல இருக்கு, சேம் ஷேப்பாவும் இருக்கு. என்ன பொசிஷனை மட்டும் கொஞ்சம் மேல தள்ளி போட்டிருக்காங்க. அப்ப இந்த ட்ரையாங்கிள் நமக்கு இந்த 3வது ஆப்ஷன் வந்துட்டு இப்படிதானே வந்திருக்கணும். நான் இங்க போட்டிருக்க மாதிரி தானே வந்திருக்கணும். ஆனா இங்க குட்டியா வந்திருக்கனால இதுதான் நமக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஆட் ஒன் அவுட் இது ஆப்ஷன் சி. அடுத்து இங்க ட்ரை பண்ணலாம். இது நல்ல கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 5th கொஸ்டின். இது 5th கொஸ்டின். இல்ல, இங்க 1 2 3 4 5 6 இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. நடுவுல 3 இருக்கு. 6 5 3. ஓகே. 1 2 3 4 5 4 3. நடுவுல எல்லாத்துலயுமே ட்ரையாங்கிள் தான் இருக்கு. அப்ப நம்ம அது ஒரு இதை வச்சுக்கலாம். நடுவுல 3 தான் இருக்கு. நடுவுல இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப இங்க 5, இங்க 4, இங்க 4, இங்க 3. இல்ல, இங்க 5. பென்டகான் தானே இருக்கு வெளியே. அப்ப இங்க 5 3 இருக்கு. அப்ப எனக்கு இதுதான் வித்தியாசமா இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க 6ம் 1 2 3 4 5 6, இங்க 4 6 4 இருக்கு, 5 3 இருக்கு, 5 4 இருக்கு, 5 4 3 6 5 3. அப்போ ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிக்கலாமா இங்க? ஏன்னா எனக்கு இந்த இதுலயும் ஒரு டவுட் இருக்கு. 4ஆ 3ஆன்னு சூஸ் பண்ணும்போது இங்க இந்த இடத்துல ட்ரையாங்கிளே கொடுத்துருக்கலாம்ல. ட்ரையாங்கிளே கொடுத்துக்கிறதுனால நம்ம இதை வித்தியாசமா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வரக்கூடாது. நடுவுல மட்டும்தான் ட்ரையாங்கிள் வரணும். மத்த பொசிஷன்ல வேற இதுதான் வரணும். அப்ப இங்க 5 3 3ன்னு இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம வித்தியாசமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் இருக்கு, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு. சோ அப்ப இதே நம்ம வித்தியாசமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். 5க்கு தேர்ட் இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, இதுல நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு லாஜிக் யோசிக்கிறதா இருந்தா நீங்க யோசிச்சு போட்டுக்கலாம். எனக்கு என்னன்னா இங்க 2 ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால நம்ம மாத்தி போட்டுக்கலாம். மத்த எங்கேயுமே ட்ரையாங்கிள் எல்லாத்துலயும் 1ல தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க மட்டும் 2 ட்ரையாங்கிள் இருக்கு. சோ அதனால கூட அது ஆன்சரா இருக்கலாம்.
சரி, இப்ப அடுத்து பாருங்க. இது கொஞ்சம் கவனமா போடுற மாதிரி இருக்கு பாருங்க. 6th இதுல என்ன லாஜிக் இருக்கு? இங்க இருக்கிற இது இதுக்கு அப்படி இது வந்து மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆமா, இப்படி இருக்கிற லைனு இப்படி தெரியுது. ஸோ இது சேமா இருக்கு. அடுத்து இங்க சின்னது, இங்க சின்னது, இங்க பெருசு, இங்க பெருசு. ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு எனக்கு. இது என்ன பேஸ் பண்ணி இருக்கு எனக்கு பார்த்தோன்னே 2 ஃபிகருக்கும் மிரர் இமேஜ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்களேன். இங்க இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஷேடா இருக்கு, இங்க ஷேடா இருக்கு. மிரர் இமேஜ் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த 4வது இமேஜ்ல மட்டும் பாருங்களேன், நல்லா கவனிங்க, மிரர் இமேஜ் இருக்கு. இங்க இப்படி இருந்துச்சுன்னா இங்கதான் அந்த குட்டி பாக்ஸ் வரணும், இங்க வந்து பெருசு வரணும். ஆனா இது பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இதுதான் தப்பு. மத்த 3ம் மிரர் இமேஜ் பேஸ் பண்ணி இருக்கு, இது மிரர் இமேஜ் பேஸ் பண்ணி இல்ல. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இங்க லெஃப்ட். இந்த ஆரோக்கு பக்கத்திலே பாயிண்ட் இருக்கு, ஆரோக்கு பக்கத்திலே பாயிண்ட் இருக்கு. இங்க ஆரோக்கு பக்கத்துல பாயிண்ட் இல்ல. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் தப்பு. இங்க பாருங்க, ஆரோக்கு பக்கத்திலே பாயிண்ட் இருக்கு, ஆரோக்கு பக்கத்திலே பாயிண்ட் இருக்கு, ஆரோக்கு பக்கத்திலே பாயிண்ட் இருக்கு. இங்க ஆரோக்கு பக்கத்துல பாயிண்ட் இல்ல. அப்ப அதை டைரக்டா ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்க கவனமா போடணும். அவ்வளவுதான். கிளியரா? சரியா? அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட நமக்கு ஃபிகர் பேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அதை அப்ரோச் பண்றதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. இல்லைன்னா டெலிகிராம்ல வந்துட்டு நம்ம சேனல் இருக்கு. ஸோ சேனல் மூலமாகவும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் எதுவும் கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கிளியர் பண்றோம். சரியா? இது மாதிரி இந்த பிடிஎஃப், இந்த ப்ராக்டிஸ் பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 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 ஜானுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெகுலரா யூடியூப்ல கிளாஸஸ் வந்துடும். சரியா? நான் அதுவும் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிசம்பர் கொஞ்சம் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜான் 2க்கு மேல நம்ம டெய்லி கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலரா வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ ஸோ எங்க சைட்ல இருந்து நான் எவ்வளோ மேக்ஸிமம் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இந்த ஃபிகர் பேஸ்டு டாபிக்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி நம்ம அப்ரோச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அனலாஜி முடிச்சிட்டோம். சீரிஸ் நீங்களே சிலபஸ் எடுத்து பாருங்க. இந்த ஃபிகர் பேஸ்டு எவ்வளவு முக்கியம். 4 டாபிக். ஃபிகர் எம்பெடட் ஃபிகர்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ ஃபிகர் சீரிஸ் உங்களுக்கும் ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா ஃபிகர் சீரிஸுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் ஃபிகரல் அனலாஜி அப்படிங்கறதும் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். தென் ஃபிகரல் கிளாசிபிகேஷன் எது வித்தியாசமா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அப்போ இந்த 4 டாபிக்கும் இந்த விஷுவல் ரீசனிங் அதுல என்னென்ன டாபிக் வருதுங்கிறத நான் கூடிய சீக்கிரம் ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு அதுல கொஞ்சம் சில டவுட்ஸ் இருக்கு, அதை நான் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு முடிச்சிடுறேன். அப்போ இந்த 4 டாபிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே, கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.